அனைவருக்கும் வணக்கம். நம்மை சுற்றி நம் சமூகத்தில் நடக்கும் நிகழ்வுகளை உங்களுக்காக கொண்டு வரும் தாளம் நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்க நாங்கள் மீண்டும் வந்துவிட்டோம். Every week we share the latest updates on events and activities in our community with an aim to intrigue, inform and inspire. What do we have in store for our viewers today, Suganti? பலதுறை தொழிற்கல்லூரி மாணவர்களின் மாறுபட்ட கலைப்படைப்பு. A family day to unite a community. அனைவரையும் ஒன்றிணைத்த சீன புத்தாண்டு கொண்டாட்டம். We have a fantastic lineup of events and activities awaiting you and we are ready to kick off today's episode. நேரத்தை கடத்தாமல் இன்றைய நிகழ்ச்சியை தொடங்கலாம். வாருங்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம். இது தாளம் இந்தியன் பீட். பள்ளி பருவம் என்று பொதுவாக நாம் பேசும்போது முதலில் நம் நினைவில் வருவது தேர்வுகள், மதிப்பெண்கள், வீட்டுப்பாடம் போன்றவைதான். இதுவே மாணவர்களுடைய முதன்மையான இலக்கு. ஏனென்றால் கல்வியில் சிறந்து விளங்கும் போது அது மாணவர்களுக்கு பல வாய்ப்புகளை தேடித் தருகிறது. ஆகவே மாணவர்கள் கல்வியில் சிறந்து தேர்ச்சி பெற கடினமாக உழைக்கின்றனர். இது மறுக்க முடியாத உண்மை இல்லையா மாலினி? Absolutely, Suganti. Excelling in studies is crucial, but we often overlook the fact that education goes far beyond the confines of a classroom. It's about shaping well-rounded individuals. Holistic education equips students with a variety of skills while nurturing their creativity. It's this broader, more inclusive approach that truly prepares them for the realities of life. போட்டித்தன்மை மிக்க இன்றைய கல்விச் சூழலில் மாணவர்கள் தங்களது கல்வியையும் தாண்டி மற்ற துறைகளிலும் சிறந்து விளங்க ஊக்குவிக்கப்படுகிறார்கள். சிங்கப்பூரின் கல்வி முறையில் இணைப்பாட நடவடிக்கைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றன. இன்று இளம் பட்டதாரிகளை வேலைக்கு பணியமர்த்தும் நிறுவனங்களும் தேர்வுகளில் அதிக மதிப்பெண்களை பெறும் மாணவர்களை மட்டுமே தேர்ந்தெடுப்பதில்லை. கல்வியுடன் இணைந்து விளையாட்டு, கலை, தொண்டூழியம் போன்ற மற்ற துறைகளிலும் ஈடுபாடு காட்டும் மாணவர்களை அதிகமாக விரும்புகின்றனர். Co-curricular activities such as sports, performing arts, community service and student leadership programs are not just complementary to academics. They are essential in their own right. These activities play a vital role in developing life skills such as time management, problem solving and adaptability, all of which are qualities crucial for thriving in today's fast-paced and ever-evolving world. இதுவே நமது கல்வி முறையை தனித்துவமாக்குகிறது. அதிக மதிப்பெண்கள் பெறும் மாணவர்களை உருவாக்குவதில் மட்டும் கவனம் செலுத்தாமல் பல திறன்களை கொண்ட தோல்வி ஏற்படும் போது துவண்டு விடாமல் எதிர்நீச்சல் போடக்கூடிய இளைய தலைமுறையினரை உருவாக்க இன்று கல்வி நிலையங்கள் முற்படுகின்றன. இத்தகைய அணுகுமுறை மாணவர்களின் கல்வி பயணத்தை மேலும் அர்த்தமுள்ளதாக்குகிறது. Speaking of well-rounded students, we have an interesting story about an annual production by a group of Indian students from a polytechnic. They show us how they have managed their academic responsibilities alongside their artistic endeavors. Let us now take a closer look at their efforts. காலம் பொன் போன்றது. அதை இழந்தால் திரும்ப பெறவே முடியாது. இருப்பினும் நம்மால் கால பயணத்தில் சற்று பின்னோக்கி செல்ல முடிந்தால் அதை நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்வது? இன்று நாம் கையில் இருக்கும் வாழ்க்கையில் உள்ளவற்றை நினைத்து எப்படி பெருமை கொள்வது? இவற்றுக்கு விடை காணும்படி நீயான் பலதுறை தொழிற்கல்லூரியின் இந்திய கலாச்சார மன்றத்தை சேர்ந்த மாணவர்கள் மறுபடியும் முதலில் இருந்தா என்ற தலைப்பில் ஒரு நாடகத்தை அண்மையில் படைத்தனர். நீயான் பலதுறை தொழிற்கல்லூரியின் பெர்ஃபார்மிங் ஆர்ட் சீரீஸ் கலைத்தொடரில் இடம்பெற்ற இந்த நாடகம் மாணவர்களின் படைப்பாற்றலையும் கலையின் மீது அவர்களுக்கு இருந்த அர்ப்பணிப்பையும் வெளிப்படுத்தியது. இந்த நாடகம் வந்து ஒரு காமெடி ஃபேண்டசியான ஒரு நாடகம். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 மாணவர்கள் வந்து இதில் பங்கேற்காங்க. நிறைய டீம்ஸும் இதில் நம்மளுக்கு இருக்குது. ப்ரொடியூசர், ஸ்டேஜ் மேனேஜர், லாஜிஸ்டிக்ஸ் டீம், வெல்ஃபேர் டீம், நம்மளோட பப்ளிசிட்டி டீம்னு நிறைய டீம்ஸ் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் வந்து இன்னொன்று விஷயம் சொல்லணும்னா இது ஸ்டூடெண்ட் பேஸ்ட் நாடகம். ஸோ எல்லாரும் முழுக்க ஸ்டூடெண்ட்ஸாக தான் நம்ம எல்லாமே இது பண்ணணும். ஸோ வருஷம் நியான் பாலியில் வந்து இந்த மாதிரி என்பி ஆர்ட் பெர்ஃபார்மிங் சீரீஸ்னு இந்த மாதிரி வந்து ஒரு வைப்பாங்க. ஸோ அதில் வந்து என்பிஐஎஸ்எஸ் வந்து வருஷம் நம்ம வந்து டேக் பார்ட் பண்ணி நம்ம பண்ணுவோம். இந்த கதையில் இருக்கிற முக்கிய கதாபாத்திரம் அண்ட் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அந்த சேலஞ்சஸ், சவால்கள், அன்றாட சவால்கள் எல்லாம் இப்போ இருக்கிற இளைஞர்களாலையும்
ரிலேட் பண்ண முடியும். சமூக ஊடகங்களில் வந்து இப்போ வந்து வலைத்தளங்களில் ஃபேமஸாக இருக்கிற சில மீம்ஸ் அதை எடுத்துக்கிட்டோம், சில கேளிக்கை கிளிப்ஸை எடுத்துக்கிட்டோம். அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அதை வந்து நாங்கள் வந்து இங்கே வந்து ரெஃபர் பண்ணியிருக்கோம், ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி வந்து நம்ம வந்து மாணவர்களோட சில கேளிக்கை தன்மை, ஒரு சிரிப்பு தன்மையை வந்து அவங்கள கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறது ஒரு குறிக்கோளாக வச்சுருந்தோம். அப்படி தான் அவங்கள ஈர்க்கிறோம். இதே போன்ற நிகழ்ச்சிகள் நம்ம இந்திய மாணவர்களுக்கு நம்ம கலாச்சாரத்தை பற்றி அறிய வந்து ஒரு நல்ல இடத்தை தருது. அது மட்டும் இல்லாமல் இதே போன்ற நிகழ்ச்சிகள் வந்து பங்கேற்பதற்கும் நல்ல வாய்ப்பும் தருது. இந்த நாடகம் பொழுதுபோக்கிற்காக மட்டும் போடப்பட்டதல்ல, வாழ்க்கைக்கு தேவையான முக்கிய பாடங்களை அது கற்றுக் கொடுக்கிறது. மாணவர்களின் கலைத்திறமைகளை மேம்படுத்துவதற்கு விலை மதிப்பற்ற வாய்ப்பை இத்தகைய தயாரிப்புகள் வழங்குகின்றன. மேடை நாடக கலையின் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதோடு தங்களுடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்கு கணிசமாக பங்களிக்கின்ற பண்புகளையும் மாணவர்கள் கற்கின்றனர். புத்தகங்களையும் வகுப்பறைகளையும் தாண்டி நடைமுறை பாடத்தின் மூலமாக மாணவர்கள் ஒரு முழுமையான கற்றல் அனுபவத்தை பெற முடிகிறது. டான்ஸ் ஆடணும், அப்புறம் டக்குன்னு குதிக்கணும், டக்குன்னு சிரிக்கணும், டக்குன்னு அழணும், இந்த மாதிரி நிறையா எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் மாற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதுனால எனக்கு ஃபிசிக்கலி வாஸ் வெரி டிமாண்டிங் ஃபார் மீ. அதனால் நிறையா மூச்சு பயிற்சி செய்யணும். அப்புறம் கண்ணாடிக்கு முன்னாடிலாம் நான் இப்படிலாம் என்னோடய ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் கொடுக்குறேன், அதெல்லாம் வந்து நான் பார்த்துக்கிட்டு நான் நிறையா வளர்ந்துருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த நாடகம் மூலமாக. இந்த நாடகத்திற்கான ஒத்திகை, தயாரிப்பு வேலைகளுடன் பள்ளி தேர்வுகள் உட்பட அன்றாட பொறுப்புகளை நிர்வகிப்பது மாணவர்களுக்கு பெரும் சவாலாக அமைந்தது. இருப்பினும் கலைகள் மீதான ஆர்வமும் கட்டொழுங்கும் இருந்தால் கல்வி, கலை என இரண்டிலும் சிறந்து விளங்க முடியும். அதற்கு நீயான் பலதுறை தொழிற்கல்லூரியின் மாணவர்கள் ஒரு மிகச்சிறந்த சான்று. நான் வந்து ஆக்சுவலி இப்போ இன்டர்ன்ஷிப் பண்ணிகிட்ருக்கேன். பாலியில் வந்து ஒரு செமஸ்டருக்கு இன்டர்ன்ஷிப் பண்ணணும் என்னோடய கோர்ஸில். ஸோ அதனால் நான் இன்டர்ன்ஷிப் முடிச்சுட்டு சிசிஏ ப்ராக்டிஸ்க்கு வரும்போது ரொம்ப லேட்டாக வருவேன். இந்த நாடகத்தில் நான் கற்றுக்கொண்ட பாடங்கள் எல்லாமே எனக்கு வந்து ஃப்யூச்சருக்கும் நிறைய யூஸ் ஆகும். இந்த டைம் மேனேஜ்மெண்ட், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே எனக்கு ஃப்யூச்சருக்கும் யூஸ் ஆகும். எனக்கு வந்து ஒரு கையில் நிறையா அசைன்மெண்ட்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இருந்தது. அதோட ப்ரொடக்ஷன் ரிஹர்சல்ஸும் நிறையா வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து இதெல்லாம் எப்படி கையாள போகிறேன்ற பயம் எனக்கு இருந்துச்சு. ஆனால் வந்து நான் என்ன பண்ணேன்னா என்னோடய டாஸ்க்ஸ்க்கெலாம் வந்து முன்கூட்டியே வந்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு பிளான் பண்ணி வச்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் என்னோட நண்பர்களும் குடும்பத்தினரும் எனக்கு வந்து ஆதரவு கொடுத்தாங்க. மாணவர்கள் இது போன்ற நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து படைப்பதற்கான வாய்ப்புகள் அவர்களின் பள்ளி பருவத்தில் மட்டுமே கிடைக்கின்றன. தங்களது படிப்பை முடித்த பிறகு பல வருடங்கள் கழித்து பள்ளி நாட்களை நினைவு கூறும்போது இது போன்ற நிகழ்வுகள்தான் மலரும் நினைவுகளாக மனதில் நிலைத்து நிற்கும். காலத்தை திரும்பி பார்க்கச் செய்த மறுபடியும் முதலில் இருந்தா என்ற இந்த நாடகம் மாணவர்களின் ஆற்றலை போற்றும்படி இருந்தது. பள்ளி பருவத்தின் பசுமையான நினைவுகளை என்றென்றும் போற்றச் செய்யும் இது போன்ற கலைப்படைப்புகள் தொடரட்டும். பசுமையான இனிமையான எண்ணங்கள் என்றென்றும் நீடித்து நிலைத்திருக்கட்டும். மாணவர்களுடைய கலைத்திறன்களை கண்டு ரசித்தோம். அடுத்து நமது நிகழ்ச்சியில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்? Up next, we take a look at a family day event that brought together an entire community. But before we head over to that story, ஒரு சிறு இடைவேளை, எங்கேயும் போயிடாதீங்க. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறோம். you are watching Thalam Indian Beat. அதிவேகமாக இயங்கிக் கொண்டிருக்கும் இவ்வுலகில் பலரும் ஓர் இயந்திரம் போல் இயங்கிக் கொண்டிருக்கின்றனர். பல பொறுப்புகளுக்கிடையே குடும்பத்துடன் நாம் செலவிடும் நேரம் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது. கிடைக்கும் நேரத்தை அன்புக்குரியவர்களுடன் செலவிடும் போது அதில் கிடைக்கும் ஆனந்தத்திற்கு அளவே கிடையாது. குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே பிணைப்பை ஏற்படுத்த வேண்டுமானால் முதலில் நாம் அவர்களுக்கு நம்முடைய நேரத்தை வழங்க வேண்டும். Family gives us a sense of stability and belonging through life's many ups and downs. And spending quality time together doesn't just strengthen individual relationships, it also fosters a sense of unity and shared purpose. Whether it's a small meal at home or a big gathering, those moments create memories that stay with us forever. ஒற்றுமை என்பது தனிப்பட்ட குடும்பங்களோடு நின்று விடுவதில்லை. வலுவான பிணைப்புள்ள குடும்பங்கள் ஒன்றுபட்ட சமூகத்திற்கான அடித்தளம். குடும்பங்களுக்கிடையே இருக்கும் நல்லிணக்கம் சமூகத்திலும் தொடர்ந்து நிலவுகிறது. எனவே ஒரு சமூகத்தில் அணுக்கத்தையும் இணக்கத்தையும் கொண்டு வர வேண்டுமென்றால்
ஒவ்வொரு வீட்டிலும் அன்பு, புரிதல் மற்றும் ஒற்றுமை உணர்வை வளர்க்க வேண்டும். Well said, Suganti. And that's the spirit behind the Family Day event we are about to explore. It wasn't just a chance for families to come together, it also brought an entire community closer, fostering connections and a sense of unity. Let's take a closer look at how this special event made an impact. The Saurashtra community is a linguistic minority in India known for speaking the Saurashtra language. Traditionally referred to as Saurashtrians or Pattanulkarargal, their ancestors were primarily engaged in silk weaving. Originally from Gujarat, they migrated over time to various parts of the world, including Singapore. The Saurashtrian community has seamlessly integrated into the Tamil society here, sharing cultural values and traditions while also speaking Tamil fluently, all while preserving their distinct heritage. The recent annual Family Day gathering, organized by the Saurashtrian Association of Singapore, is a testament to this rich cultural identity. இப்பொழுது நாங்கள் 4வது தலைமுறையாக சௌராஷ்டிரர்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனால் எங்களுடைய பூர்வீகம் வேறு மாகாணம், வேறு நாடு, வேறு தேசமாக இருந்தாலும் சிங்கப்பூரில் நாங்கள் பிறந்து வளர்ந்ததால், தமிழர்களோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதால், தமிழ் கலாச்சாரத்தை எங்கள் கலாச்சாரமாக ஏற்றுக்கொண்டு நாங்களும் சேர்ந்து கொண்டாடுவதில் மிகவும் பெருமை அடைகிறோம். சிங்கப்பூரில் வந்து சௌராஷ்டிர மக்கள் தமிழ் மக்களோடு இணைந்து தமிழ் கலாச்சாரத்தோடு இணைந்து கடந்த 40 ஆண்டுகள் மேலாக வாழ்ந்து வருகிறார்கள். ஸோ தமிழ் அது ஒரு பாடமொழியாகவும் கற்று வருகிறார்கள் சிங்கப்பூரில். ஸோ 2வது மொழின்னு பார்த்தோம்னா தமிழ் வந்து அவங்களுக்கு 2வது மொழியாக இருக்கும். ஆனாலும் வீட்டில் சௌராஷ்டிர மொழி பேசியே எங்களுடைய எல்லா நிகழ்வுகளிலும் சௌராஷ்டிர மொழியில் பேசியும் வெளி உலகத்தை தொடர்பு கொள்ளும்போது தமிழுடன் கலந்து பேசியும் வாழ்ந்து வருகிறார்கள். The Family Day was filled with good food, vibrant performances, and interactive games that engaged attendees of all ages. For many in the community, preserving the use of their mother tongue is a priority. Parents with young children view gatherings like these as an opportunity to immerse their children in their native language, ensuring they grow up with a deep sense of cultural awareness. Beyond just language, the event serves as a platform where traditions are naturally passed down, helping the next generation connect with and appreciate their heritage. When we come here, like now, it's give a feel like a home, being at home, and it's giving a sense of belongings and then strengthen our bondings. I did a dance performance. It's a traditional performance. Everybody enjoyed it and I'm very happy. We have been coming for this event for last 3 years and it's like we feel the family here. Like we enjoy communicating with our people. Apart from home, this is the only place like this. They get together only. Our child has got a opportunity to speak with others with his language. So at home also we compulsorily practice our language because this is the only place he can speak his mother tongue. The participation of the youth played a crucial role in the event's success. Many young members who have been attending such gatherings for years see them as an avenue to connect with their peers. These events foster friendships built on shared values, providing both moral and emotional support. I've been attending this for around 15 years and these motivate me because it's a sense of belonging and we can also celebrate festivals and rituals together. I think it helps us to build a stronger emotional support system outside of our school so that we can share our experiences with each other and have a stronger sense of connection that's outside of our school and it's within our community. As a youth, we have a lot of group chats for like O-level students or PSLE students. So this gives us a chance to come together and study together and be prepared for our examinations. So I feel like this also fosters friendship between us. By actively participating in such events and engaging with their elders, the youth ensure that the essence of the community remains vibrant and relevant in an ever-evolving world. Their commitment to upholding these traditions will be key to the continued strength of the Saurashtrian identity. For youth, we have outings together. Sometimes we plan it spontaneously and the outings include like hiking, cycling and so on and so forth. And we also make sure that we are all interconnected together so that nobody is left out. We also have the chance to practice speaking in Saurashtra, hence keeping our language alive. And when we participate in these activities together as one society, we don't feel left out, and therefore the youth will be more willing to open up themselves and learn more about the Saurashtra culture.
At its core, the Saurashtrian Association's Family Day is about keeping traditions alive through the simple yet powerful act of coming together. As the world modernizes, such gatherings serve as a reminder of the importance of cultural preservation and collective identity. Beyond the festivities, what makes these celebrations truly meaningful is the shared commitment to heritage that strengthens with every smile, every conversation, and every moment spent in unity. So what's next on our program, Suganti? ஒரு பண்டிகை ஒரு சமூகத்தின் கொண்டாட்டமாகவும் மாறிய நிகழ்வை பற்றி நாம் மேலும் தெரிந்து கொள்ள போகிறோம். Before we check out that story, let's head out for a short break. Stay tuned. இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைகிறோம். You're joining us right in time for our last segment. You know, Suganti, one thing I've always admired about our community is how we take the time to show care and respect for our elders. They've given so much to us over the years, raising us, guiding us, and passing down traditions. It's only right that we find ways to give back to them, don't you think? நிச்சயமா மாலினி. நமது மூத்த தலைமுறையினர் நமது சமூகத்தின் அடித்தளத்தையும் அடையாளத்தையும் வடிவமைத்துள்ளனர். இன்று நாம் அனுபவிக்கும் சொகுசான வாழ்க்கை நமது மூத்த தலைமுறையின் உழைப்பிற்கான பலன்தான். அதனால் அவர்களுக்கு அன்பையும் ஆதரவையும் வழங்குவது அவர்களுக்கு நாம் செலுத்தும் நன்றியாகும். And it's not just about supporting them with physical or material needs. Sometimes it's as simple as spending quality time with them, sharing a laugh or even listening to their stories. Those moments mean so much to them and they can teach us so much about life too. நாம் காட்டும் பரிவும் ஆதரவும் தான் முதியவர்களின் வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. குடும்ப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, சமூக நிகழ்வாக இருந்தாலும் சரி, அவர்கள் தனித்து இல்லை. அவர்களை சுற்றியுள்ள அனைவரும் அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கிறார்கள் என்பதை அவர்களுக்கு நினைவுறுத்துவது முக்கியம். Let's now take a look at a meaningful way this was done recently. Here's a heartwarming story you don't want to miss. சிங்கப்பூரில் ஒரு சமூகமாக கொண்டாடப்படும் பல பண்டிகைகளில் ஒன்று சீன புத்தாண்டு. குடும்பம், ஒற்றுமை, நன்றியுணர்வு போன்ற மதிப்புகளில் ஆழமாக வேரூன்றிய ஒரு கொண்டாட்டம்தான் சீன புத்தாண்டு. பல இன மக்கள் வாழும் சமூகத்தில் நாம் பிற இனத்தவரின் கலாச்சாரங்களை புரிந்து கொள்ள சமூக அளவில் ஏற்பாடு செய்யப்படும் கொண்டாட்டங்கள் பெரிதும் துணை புரிகின்றன. சமய நல்லிணக்கத்தை பேணி காக்க பல அமைப்புகள் பண்டிகை காலங்களில் பலதரப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்கின்றன. இந்த விழுமியங்களை பிரதிபலிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் செட்டியார் கோவில் குழுமம் சீன புத்தாண்டு கொண்டாட்டத்தை தஞ்சோங் பகார் குழு தொகுதியில் வசிக்கும் மூத்த குடிமக்களுக்காக ஏற்பாடு செய்து வருகிறது. இவ்வாண்டின் கொண்டாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட முதியவர்கள் கலந்து கொண்டனர். 2018 நாங்கள் இந்த சீன புத்தாண்டு விழாவை கொண்டாடிட்டு வரோம். ஸோ ஒவ்வொரு வருடமும் தஞ்சோங் பகார் ஜிஆர்சியிலேருந்து வசதி குறைந்த மூத்தோர்களை அழைச்சி நாங்கள் அவங்களோட இந்த விழாவை கொண்டாடுறோம். வழக்கம் போல் சைனீஸ் நியூ இயர் ரீயூனியன் போது அவங்களுக்கு எப்படி 8 கோர்ஸ் மீல் இருக்கும், லோகே இருக்கும், அந்த மாதிரி எல்லாமே நாங்களும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஒன்றே இது ஒரு வித்தியாசம் என்னென்னா நாங்கள் வெஜிடேரியனாக எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். 2018ஆம் ஆண்டு முதல் செட்டியார் கோவில் குழுமம் சீன புத்தாண்டிற்கு மட்டுமல்லாமல் நோன்பு பெருநாளிற்கும் தீபாவளிக்கும் இத்தகைய கொண்டாட்ட நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து வருகிறது. ஆண்டு முழுவதும் நடைபெறும் கோவில் நடவடிக்கைகளுக்கு தஞ்சோங் பகார் குழு தொகுதியின் வட்டாரவாசிகள் வழங்கி வரும் ஆதரவிற்கு நன்றி தெரிவிக்க வேண்டும் என்பதே இத்தகைய கொண்டாட்டங்களின் முக்கிய நோக்கம். ஸ்ரீ தண்டாயுதபாணி கோவிலின் வளாகத்தில் இடம்பெற்ற இந்த சீன புத்தாண்டு கொண்டாட்டத்தில் கலந்து கொண்ட அனைவரும் இனம், மதம், மொழி என்ற எந்த வேறுபாடுமின்றி ஒரு குடும்பம் போல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றனர். சீனர்கள், மலாய்க்காரர்கள், இந்தியர்கள் எல்லாருக்கும் அவங்கவுங்க நிகழ்ச்சிகளில் போய் அவங்களையும் விட்டு கொடுத்தரல. அவங்க வசதி குறைவங்க இருப்பாங்க, உடல் இயலாதவங்க இருப்பாங்க, அவங்களையும் விட்டு கொடுத்துடலன்னு சொல்லி அவங்களையும் ஈடுபடும்போது நம்ம ஒரு நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும் எதுக்காக இருந்தாலும். அதுதான் இதோட நிகழ்ச்சியோட முக்கியம். முதியோர்கள் மறக்க முடியாத ஒரு மகிழ்ச்சியான அனுபவத்தை பெறுவதை உறுதி செய்யும் வகையில் இக்கொண்டாட்டத்தில் சீன புத்தாண்டின் மரபுகளுடன் தொடர்புடைய கலாச்சார நிகழ்ச்சி நடைபெற்றது. அன்பளிப்பு பைகளுடன் அதிர்ஷ்டத்தின் சின்னமான ஹொங்பாவ் அட்டைகளும் வந்திருந்த அனைத்து மூத்த குடிமக்களுக்கும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியின் மற்றுமொரு சிறப்பம்சமாக
ருசியான சைவ உணவு முதியவர்களுக்கு பரிமாறப்பட்டது. சீன புத்தாண்டின் பிரபலமான லோஹே பண்டிகையின் உற்சாகத்தை களைகட்ட செய்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. வீட்டில் கொண்டாடும் அதே உணர்வை முதியவர்களுக்கு வழங்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவர்களுக்கு பரிமாறப்பட்ட மதிய உணவு பாரம்பரிய சீன பாணியிலேயே தயாரிக்கப்பட்டது. எல்லாமே நம்ம செய்கிறது வந்து மாக் மீட், அதாவது மேற்கொண்டு ஒரு இறால் எடுத்துக்கிட்டாலும் அதுவும் சோயா மாக் மீட்டு, மீன் எடுத்தாலும் அதுவும் சோயா மாக் மீட்டு. பொதுவாக வந்து அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம செஞ்சு கொடுக்குறோம். I'm very feel happy that with the Chinese New Year celebration in this Indian temples. Most of the food is good. First time in the Indian temples can celebrate Chinese New Year. Very interesting. I'm very happy. சமூக பணியே நற்பணி, அதற்கு உன்னை அர்ப்பணி என்ற கொள்கையை பின்பற்றி வரும் தொண்டூழியர்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் வெற்றிகரமாக அமைவதில் முதுகெலும்பாக இருக்கின்றனர். இந்த கொண்டாட்டமும் அதற்கு விதிவிலக்கல்ல. தங்களுடைய பங்களிப்பின் வாயிலாக தொண்டூழியர்கள் இந்நிகழ்வுக்கு உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் அளித்ததோடு மட்டுமல்லாமல் மூத்த குடிமக்கள் அன்புடன் வரவேற்கப்பட்டு அக்கறையுடன் அரவணைக்கப்பட்டதையும் உறுதி செய்தனர். தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம். வர்ற எல்லாருக்குமே வந்து நிறைவாக அதை வந்து ஃபுட்டை சர்வ் பண்ணணும். வர்றவங்க எல்லார் முகத்துலேயும் சந்தோஷத்தை பார்க்கணும், நல்லா பரிமாறணும். அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் நிறைவாக சீன புத்தாண்டு கொண்டாட்டத்தில் நம்மளும் அதில் பங்கெடுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் தான் எங்கள் எல்லாரையுமே மீண்டும் மீண்டும் இதில் வந்து பங்கேற்க வைக்கிது. ஊண்டுதலாக இருக்கிறது வந்து நம்ம முதியோருக்கு வந்து நல்லது செய்கிறது, அவங்க வந்து நம்மளோட நாட்டை வந்து முன்னேற்றிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை நம்ம வந்து செய்கிறதா வந்து நான் தொண்டுலியத்தை நினைக்கிறேன். மகிழ்ச்சியை நம்மை சுற்றி இருப்பவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் போதுதான் ஒரு கொண்டாட்டம் முழுமையடைகிறது. மற்றவர்களின் முகங்களில் புன்னகையை கொண்டு வரும்போது நம்மால் அடையக்கூடிய மனநிறைவுக்கு எல்லையே இல்லை. சமூக நலனின் மேல் அக்கறை கொள்ளவும் சமூகத்தில் இருக்கும் அனைவருக்கும் கை கொடுக்கவும் இந்த சீன புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சி ஒரு முக்கிய எடுத்துக்காட்டாக திகழ்கிறது. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவுக்கு நாம் வந்துவிட்டோம். If you are organizing any community event and would like for it to be featured on our program, do write into us at indianbeat@mediacorp.com.sg. விடைபெறுவதற்கு முன் ஒரு சிறிய சிந்தனையை பகிர்ந்து கொள்ளலாமா? Sure, Suganti, take it away. வெற்றிக்கும் தோல்விக்கும் ஒரு சிறிய வித்தியாசம்தான். கடமையை செய்தல் வெற்றி, கடமைக்கு செய்தல் தோல்வி. உங்களுடைய இலக்கை நோக்கி செல்லும் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் எந்த ஒரு செயலிலும் நீங்கள் ஆர்வத்துடனும் விடாமுயற்சியுடனும் நம்பிக்கையுடனும் ஈடுபட்டால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். On that note, signing off, this is Suganti, மாலினி. நீங்கள் இதுவரை பார்த்த நிகழ்ச்சி தாளம் இந்தியன் பீட். பாய். நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம், முரசு கொட்டும் அந்த மத்தள சத்த தாளம்.